ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கோஸ் பொரியல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கோஸ் பொரியல் பச்சை பட்டாணியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லா வகை குழம்பு சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தண்ணி சாம்பாருக்கு தான் இந்த கோஸ் பொரியல் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், பச்சை பட்டாணி எல்லாம் நல்லா வெந்திருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஒயிட் ரைஸ் கூட அப்படியே கூட கலந்து விட்டு சாப்பிட்லாம். நல்லா காரசாரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், கோஸு தான் எடுத்துருக்கேன். நல்லா பொடிசாக இங்கே பாருங்கள், கோஸ் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் கட் பண்ணி போட்டிருக்கேன். தூள் உப்பு நல்லா ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணியில் வடித்து கோஸ் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், 1 வரமிளகாய், 2 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயப்பொடி. நல்லா பொரிஞ்சிருக்கு. இந்த டைமில் இங்கே பாருங்கள், கோஸை தண்ணியிலேருந்து நல்லா வடியாக வச்சுருக்கேன். அதை சேர்த்துருங்க. நல்லா வதங்கட்டும். இது பாருங்கள், பச்சை பட்டாணி ஒரு கை பிடிக்க எடுத்துருக்கேன். உப்பு இதுவும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. மூடி வைங்க ஒரு 4 நிமிஷம். அனுப்பிட்டு பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், மஞ்சள் 1/2 டீஸ்பூன் நல்லா கலந்து விட்டு திரும்பவும் மூடி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், தண்ணியே விடக்கூடாது, கோஸில் இருக்கிற தண்ணி தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன், காஞ்சி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தனியா சீரகம் 2 டீஸ்பூன் சேர்த்து வறுத்து பொடி பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு ஃபைனலாக இறக்கும் போது சேர்த்து பாருங்கள், எந்த பொரியல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொத்தமல்லி இலை கொஞ்சமாக நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான கோஸு பொரியல் ரெடி. இங்கே பாருங்கள், எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கோஸு பொரியல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.